பெரிய க்ரீன் ஹவுஸ் பார்க்குறீங்களா பின்னால். இவங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டொமேட்டோ. கிட்டத்தட்ட 40 வகையான தக்காளிகள் செய்கிறாங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி உள்ளே போய் பார்க்க முடியலை. காரணம் என்ன, பயங்கர வெயிலுங்க. 50 டிகிரி இருக்குது அவ்வளோ டெம்பரேச்சர். அதனால் விசிட்டர்ஸ் யாருமே அலோவ் பண்ணுறதில்ல. இல்லைன்னா நார்மலாக புக் பண்ணிவிட்டால் உள்ளே வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க அவங்க. பெரிய க்ரீன் ஹவுஸு இது மாதிரி நிறைய அந்த ஊர் ஃபுல்லாக இருக்குது. ஒரே கண்ணாடி வீடாக தான் இருக்குது. எய்த்தாப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமைசேஷன். நிறைய கம்பெனிகள் வந்து அவங்களுடைய இதை இது பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்கள், இந்த பார்ட்னர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆட்டோமைசேஷன் உள்ள எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ தண்ணி இது பண்ணணும், தேவையான அளவு தண்ணி வேருக்கு இருக்குதா, ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது, எந்த பிளான்ஸை எங்கே மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்கு அலாம் சிஸ்டம், இப்படி ஒவ்வொன்றும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமைசேஷன் பிளான்ட் இது. அங்கே தக்காளியவே வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த க்ரீன் ஹவுஸில் என்னென்ன செய்கிறாங்கன்னு நம்ம சொன்ன மாதிரி தான் தக்காளி செய்கிறாங்க, குடமிளகா செய்கிறாங்க, பூக்கள் இருக்குது, வெள்ளரி, இது போன்ற ஐட்டங்கள் தான் அவங்க க்ரீன் ஹவுஸில் வைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கிராமம் முழுக்க தண்ணியால் தான் சூழப்பட்டிருக்குது. அப்போ அதை அவங்க எஃபிஷியண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க இது வரைக்கும் சண்டை தான். நொண்டி நொண்டி சண்டை போடுது. ஆடா டை யாருக்கு இல்லை திங்குது. இந்த புல்லில் இருக்காடியா தெரியல. மணி 2:30 மணி. பசி வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு சூப் ஒன்று, ரெடிமேட் சூப்பு. இது என்ன, உருளைக்கிழங்கு சூப்பு. இதுக்கு என்ன செய்யணும்னா 250 கிராம் தண்ணியில் கலக்கிட்டு குடிக்க வேண்டியதான். எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல்ல தண்ணியை சுட வைக்கணும். தண்ணியை சுட வச்சாச்சு. இது கொதிக்கிறத ஊற்றணும். இப்போ அடுப்பில் வச்சு தான் நம்ம செய்யணும். கேஸை ஆன் பண்ணுவோம். தீர்ச்சு இல்லை, கலக்க கலக்க கட்டியாக்கிட்டே வருது. இப்படியே 5 நிமிஷம் கலக்க வேண்டியதான். 5 நிமிஷம் கலக்கிறோம்னா சூப்பு ரெடி. இதோட என்ன, கார்லிக் ப்ரெட்டு அல்லது ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா லஞ்ச் முடிஞ்சது. டின்னருக்கு சமைச்சு சாப்பிடுவோம். இது சேர்த்து ஒரு சிம்பிள் சிக்கன் ஃப்ரை. இங்கே நெதர்லாண்டில் வாங்கினது கோழி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குறாங்க அவங்க. எவ்வளோ இருக்குது, 300 கிராம். நல்லா உரப்பாக ஃப்ரை மாதிரி செஞ்சுட்டு சோறோடு சாப்பிடுவோம். எடுத்து போய் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். ஒரு சாப்பாட்டுக்கு 14 யூரோ
இன்னொன்று 15 யூரோ ப்ளஸ் மேங்கோ லஸ்ஸி மீன் ஜூஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து 40 யூரோ கிட்ட பே பண்ணோம் நாங்கள். இன்றைக்கி கோழி வாங்கினது 399 யூரோ முடிஞ்சது சாப்பாடோட ரைஸ். நீங்கள் இதோட சேர்ந்து ஒரு ஒயின் வாங்கினீங்கன்னா ஒயின் பாட்டில் வந்து ஒரு 5-6 யூரோக்கு வாங்கினாலும் சரி. நீங்கள் அவங்க வெறும் லசி தான் நீங்கள் சூப்பர் இதை 10 யூரோவில் முடிச்சுட்டு போயிடலாம். 4 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. தட்ஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் கேம்பிங். அதுவும் அவுட்டோர் கேம்பிங். இதில் எனக்கு இந்த கதவு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாமல் போச்சு. டக்குன்னு ஏற்று அவர் வந்தார், வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டார் அவர். அது உனக்கு நீ வின்டரில் தானே ஸ்டக் ஆகிருக்கும், அதுக்கு WD-5 ஆட்டிடுச்சுன்னா சரி WD-40 அடிச்சுட்டு இது பண்ணி விடணும். பாருங்கள், இங்கே ஒரு வித்தியாசமும் கிடையாது. இவரெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான மில்லியனர்ஸாக இருப்பாங்க. அவங்க இங்கே இருக்கிறாங்க, இங்கே சென்டர்டு எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாவ், ஸ்பைசி சூப்பர். தயிர் சொருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிச்சது, சாப்பாடு ரெடி. தயிர், கோழிக்கறி, சூப்பர். சாப்பிட்டா தான் தெரியும் சூப்பராக என்னன்னு. ஒரு பெரிய பறவை விட்டு உட்காந்துருக்குது, ஜூம் பண்ணி பார்ப்போம். உண்டாட்டி காய் வெட்ட, நான் சமைக்க, பரிமாற, சாப்பிட, பாத்திரம் வளர்க்க, துடைக்க. பாத்திரம் வளர்க்க துடைச்சி போடணும். கேம்பிங்கில் இதுதான். நான் மட்டும் கிடையாது, மற்றவங்க எல்லாம் தான் செய்கிறாங்க. நம்மளை தான் செய்யணும். ஏன்னா இங்கே 2 பேத்துக்கு வேலை இல்லை, இதுதானே வேலை. ஏமா கழுவுவோம், படைப்போம், நல்லா இருக்கும். நீ 10 மணி ஆகுது, வெளியே உட்காந்துருக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு விசிட் பண்ண வந்திருக்கிறாரு. அவர் ஏன்டா மலையாளத்தில் ஃபுட்பால் பார்க்குறேன்னு நினைப்பீங்க நீங்கள். இங்கிலீஷில் போட்டால் ஹேக் ஆகுது, மலையாளத்தில் போட்டால் ஹேக் ஆகாமல் வருது. ஃபுட்பாலில் வந்து கேரளா நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு. அதனால தான் மலையாளத்தில் அந்த கமெண்ட்ரி வச்சுருக்குறாங்க அவங்க. வேறு இல்லை, தமிழில் இல்லை, தெலுங்கில் இல்லை, மலையாளத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, பெங்காலியில் இருக்குது. எனக்கு வெஸ்ட் பெங்கால்னு அவங்களாம் நல்லா ஃபுட்பால் ஆடுற இருக்கிறவங்க. இன்றைக்கி நோவேயோட மேட்ச் பார்த்துட்ருக்கோம். நோவேல ஜெர்மனில் விளாட போகிறாங்க. இந்த கேம்பிங் சைட் யார் யார் தங்கியிருக்கிறாங்கன்னா, அங்கே ஒரு வேன் நிற்கிறது ஃப்ரான்ஸு, அப்படி நேரம் அங்கே வந்தாங்க நெதர்லாண்டு, இவங்க டென்மார்க்கு, ஜெர்மனு, நம்ம டென்மார்க்கு. இப்போ இதுக்குள்ளேயே 4 நாடை பார்த்தாச்சு. இன்றைக்கி இந்த கேம்பிங் டூர் இங்கே முடியுது. நாளைக்கு கிளம்பி பெல்ஜியம் வழியாக ஃப்ரான்ஸுக்குள்ளே போகிறோம். அங்கே பெல்ஜியம் தாண்டணும்னா ஃப்ரான்ஸ் பார்டரில் லீலன்னு நினைக்கிறேன் அந்த இடம், அங்கே ஓவர் நைட் பண்ணிட்டு பாரிஸ் பக்கத்தில் போயிடும். நம்ம நல்லா கூட்டிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. டென்மார்க்கில் 40 டிகிரி கிட்ட ரீச் ஆக போகுதான். எல்லா யூரோப்பில் உள்ளவங்களுக்குலாம் வார்னிங் கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க. இப்போ நாங்கள் நைட் வெளியே உட்காந்துருக்கோம் 10 மணிக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. 28 டிகிரி டெம்பரேச்சர் நினைக்கிறேன். இப்போ இருட்டுதும் வெளிச்சம் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குது உட்காந்துருக்கிறதுக்கு. இது வித்தியாசமான ஹோஸ்ட்டு. என்ன ஹோஸ்ட்டுக்கு டேனிஷ் இங்கிலீஷில் என்ன ஹோஸ்ட்டு சீஸ். வித்தியாசமான சீஸ் வச்சுருக்குது. இதை கடித்தோன்னே இவருக்கு எங்கேருந்து சத்தம் கேட்குதுன்னு தெரில, வந்து நிற்கிறார் அவர். அங்கேருந்து ஓடி வந்து நிற்கிறார் அவர். அப்போ தெரியுது நம்ம என்ன சாப்பிட்றோன்னு சொல்லி. இது வந்து
என்ன பைனாப்பிள் ப்ளஸ் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. இது வகையான வேறு வகையான சீஸு காமிக்கிறேன் என்ன இருக்குல்ல. ஒரு சீஸுக்கு நிறைய சீஸ் யூரோப்பில் செய்வாங்க. ஒவ்வொரு நாட்டையும் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் டென்மார்க்கில் வாங்கினது, இங்கே வாங்க ட்ரை பண்ணேன் நான். சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு பிரெட்டில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்குது. சூப்பர். மணி 10 மணி ஆகுது. ஃபுட்பால் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன இந்நேரம் நீங்கள் சாப்பிட்ற டைம் கிடையாது. போகலாம், போங்க. உங்கள் ஃபேமிலியெல்லாம் போயாச்சுல படுக்கிறதுக்கு. வரவங்களுக்கு கொத்தி கொத்தி நீங்கள் தான் வாங்க வேண்டியது. கோ டு யுவர் பிளேஸ். சாப்பிடும்.